ரங்கராஜ் சார், இதற்கு முன்பு சொன்னது போல காலத்திற்கு ஏற்ற ஒரு மாற்ற நடவடிக்கையாக தான் மத்திய அரசு எடுத்திருக்காங்க அந்த ஜிஎஸ்டி மாற்றத்தை அப்படின்றத நம்ம ஏற்றுக்கக்கூடிய வாதமாக இருக்கா? காலத்துக்கு ஏற்ற முடிவுனா நம்ம ஜிஎஸ்டிலேருந்து தொடங்கணும். ஜிஎஸ்டி ஆரம்ப காலத்தில் 2011 அது போல் ஒரு சட்டம் கொண்டு வரும்போது எல்லா கட்சிகள் முதலமைச்சர்கள்லாம் வர வைத்து பேசும்போது திரு நரேந்திர மோடி குஜராத் சீஃப் மினிஸ்டராக தொடர்ந்து எதிர்த்தார். அந்த ஜிஎஸ்டி வருவதற்கு தாமதமானதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். எனக்கு தெரிஞ்சு 4 கூட்டத்தில் இதை கடுமையாக எதிர்த்தார். வரவிடாமல் கன்சென்சஸ் வரவிடாமல் தடுத்தது. ஆனால் பார்லிமெண்ட்டில் ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷனுக்கு நேரு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற அட்ரஸ், மிட் நைட் அட்ரஸ்ஸு, அது ஒரு ஹிஸ்டாரிக் ஒகேஷன். இன்னி கூட உலகம் முழுக்க அந்த ஸ்பீச் வந்து பாராட்டி பேசுகிறாங்க. அந்த அந்த கட்டிடத்தில் நேரு இந்த மாதிரி உரையாற்றினார் என்று ஒன்று இருக்கக்கூடாதுக்காக வேண்டி கூட ஒருவேளை அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டிருக்கலாம், வேறு புது பார்லிமெண்ட் உருவாக்கியிருக்கலாம். அந்த அளவுக்கு நேரு எது செஞ்சாலும் சில பேருக்கு ஒரு அலர்ஜி, அது ஏன்னு தெரியல. நேருனா நேரான பாதைன்னு வச்சுங்க, அந்த பாதை நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணி நேரு செஞ்சதெல்லாம் மாற்றணும். பிளானிங் கமிஷன் மாற்றணும், நீத்தி ஆயோகம் மாற்றணும், எல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்ற நிலப்பில் இருக்கும்போது ஜிஎஸ்டியும் கொண்டு வரும்போது கடுமையாக எதிர்த்தார். அது வரலாறு, அது யாரும் மறுக்கவும் முடியாது. அவரே சொன்னார், நான் வந்து இது நடக்காது, திஸ் வில் நாட் ஹேப்பன், திஸ் கெனாட் ஹேப்பன் சொன்னார். நானே அதுமாதிரி சொன்னேன்றது உண்மைன்னு ஒத்துக்கிட்டார். அப்போது இவர் காங்கிரஸ் சார்பாக அப்போது அறிக்கை விட்டாங்க, இந்த தாமதத்தினால 12 லட்சம் கோடி, இந்த 3-4 ஆட்கள் தாமதமான பீரியடில் 12 லட்சம் கோடி வருவாய் இழப்பு அப்படின்னு கூட சொன்னாங்க. இப்போ அதுக்கெலாம் யார் பொறுப்பு? இன்றைக்கி ஜிஎஸ்டி நம்ம கொண்டதோன்னு மிட் நைட் அட்ரஸ்ஸு மோடி கொண்டது மாறு கொள்கிறாரு. அதில் வந்து இது காங்கிரஸ்காரங்க ஏற்படுத்திய ஜிஎஸ்டின்னு சொன்னாரா எங்கேயாவது? அவங்க கொண்டது நாங்கள் பின்தொடர்ந்து நல்ல திட்டம் அப்படி அமுல்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்களா? எதுவும் அவங்க உருவாக்கின திட்டம் மாதிரி சொல்கிறாங்க. இது இதே போல் தான் ஆதார் நிலைக்கா அவர் வந்து ஆதார் ஒர்க் பண்ணும்போது இல்லை இது கொண்டு வந்து இது மூலமாக நாட்டில் சப்சிடிலாம் குறைக்க பார்க்குறாங்க, அதுக்கு தான் இந்த ஆதார் இப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த சப்சிடியும் குறைக்கப்படல, ஆதார் திட்டத்தையே அப்படி வந்து குறை சொன்னாங்க. ஏன் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தபோது, நாட்டில் கம்ப்யூட்டர் வரும்போது கம்ப்யூட்டரை வந்து கொண்டே கூடாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி டிஜிட்டல் இந்தியானால் தான் இந்தியா பிழைக்குது. பல லட்சம் பேர் வேலை வாய்ப்பு எடுக்குது, அது மூலமாக பல $1 பில்லியன் நாட்டுக்கு ஏற்றுமதி வரும். இந்தியா இன்றைக்கி வந்து ஒரு வேர்ல்டில் ஒரு பெரிய பவர் இருக்குன்னா அந்த ஐடி ரெவல்யூஷன் தான் காரணம். அதை எதிர்த்தாங்க, கம்ப்யூட்டர் எதிர்த்தாங்க. அப்போ நீங்கள் பட்டியலிடுறீங்க அப்படின்னா பாஜக தன்னுடைய தவறை திருத்தி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, அதான் நான் சொல்ல வரேன். அவங்க ப்ராக்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் வந்து மற்றவங்க கொண்டு வந்தால் அதெல்லாம் எதிர்க்கிறது. ஆனால் அவன் ஆட்சிக்கு வந்தால் தாங்க வந்து அது நாங்கள் தான் உருவாக்கணும், நாங்கள் தான் கொண்டு வந்தோன்ற மாதிரி ஒரு ஷைனிங் இன் பாரோட் ஃபெதர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அடுத்தவன் உழைப்பில் குளிர் காய்வது. அப்புறம் நான் வந்து அதுக்கு நானே கிரெடிட் எடுத்துக்கிறது, இப்படி தான் நடக்கிறேன். ஆனால் இந்த ஜிஎஸ்டி அமுல்படுத்திய பிறகு பல எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாங்க, காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சிக்கு சொன்னாங்க, அதை விட்டுருங்க, எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் பல சொன்னாங்க, ரேட் ஆஃப் டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதெல்லாம் வந்து குறைக்கணும். இப்போ நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா ப்ரொடக்ஷன் இருக்குது ஆனால் டிமாண்ட் இல்லை, மக்களிடம் வாங்கும் சக்தி குறைவாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இன்வென்ட்ரி, ரியல் எஸ்டேட்டில் பார்த்தா வீடு கட்டி முடிச்சிருக்காங்க, பாதிக்கு மேல் விற்க முடியல. எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் அதே மாதிரி தான் ஷோரூம்லலாம் கிடக்கு. மக்கள் வந்து வாங்குற சக்தி கூட பர்ச்சேசிங் பவர் ஷுட் இன்க்ரீஸ், இல்லை இன்னொன்று டாக்ஸை வந்து குறைங்க. பல பேர் சொன்னாங்க, எதிர்த்தாங்க. 2 தேர்தலுக்கு முன்னால் குஜராத் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது முன்னால் அருண் ஜேட்லி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சூரத்தில் இருக்கிற டைமண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஹார்ட்கோர் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ், அந்த தேர்தலுக்கு முன்னால் இந்த மாதிரி நிலைமை இருந்தால் நாங்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிப்போம்னு சொல்லினால அவசரமாக எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு அவசரமாக ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் கூட்டி அருண் ஜேட்லி குறிப்பாக அந்த டைமண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், சூரத்துக்கான டைமண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து வரியை குறைச்சார். அது வரை என்ன சொன்னாங்க, எதிர்கட்சிகள்லாம் வீணாக வந்து இல்லாதெல்லாம் ஒன்று கற்பனை பண்ணி சொல்கிறாங்க. அதான் எதிர்கட்சி சொல்லும் போது எல்லாம் கற்பனை, உண்மைக்கு புறம்பானது, இது எதுவுமே நாட்டுக்கு நலன் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இவங்க செய்யும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் குறைச்சோம். நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் வந்து பள்ளத்துலேயும் கீழே தள்ளி விட்டுட்டு அவள் காயம் ஏற்படுது, காயம் ஏற்படும் போது நான் ஒரு துண்டு கொடுக்குறேன் தொடச்சிக்க,
அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கு தள்ளி விடாம அச்சீவ்மெண்ட் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து உணர்ந்து மற்றவங்க சொல்லி உணர்ந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாலே இந்த ஸ்லாப் எல்லாம் குறைச்சிட்டு நீங்க இந்த நாட்டில் உற்பத்தி பெருகணும், டிமாண்ட் பெருகணும்னு சொல்லி அந்த சீரிய நோக்கத்தில் இதெல்லாம் செஞ்சதுக்கு வாய்ப்பு இருந்து அதெல்லாம் இப்போ தொடர்ந்து செய்யலை. அப்போது ஒரு நோக்கம் என்ன, ஏன் திடீர்னு இப்போ குறைக்கிறாங்க சொல்ல மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்குது. யூஎஸ் ஒரு பிரச்சனை, நாட்டில் ஃபிக்கிலேருந்து பல நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க, டிமாண்டை பெருக்கிறதுக்கு வரியை குறைங்கன்றாங்க, தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க. சரி, ஆனால் அது வந்து நடைமுறைப்படுத்தாது. இப்போது நடைமுறைப்படுத்துறதுக்கு அஃப்கோர்ஸ் அது ஒரு காரணம். பிஆர் எலெக்ஷனில் வருது, இப்போது பின்னால் தீபாவளிக்கு வரப்போகுது, இப்போ ஏன் அனௌன்ஸ் பண்ணோம். இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சங்கடம் என்ன இருக்குன்னா, இந்த வரி குறைப்பு நடக்கட்டும், இந்த ஆக்சுவலாக ஃபெஸ்டிவ் சீசன் தொடங்கிடுச்சு, மக்கள் இந்த நேரத்தில் வாங்குவாங்க. ஆனால் இப்போ இந்த அறிவிப்பெல்லாம் இந்த நேரத்தில் செஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, அடுத்து 1 மாதம் 1.5 மாதத்துக்கு அதிகம் வாங்க மாட்டாங்க. இந்த விலை குறைப்பு வரட்டும், அதுக்கு பிறகு வாங்கலாம்னா இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் நம்பி பட் ஏராளமான கம்பெனிஸ் இந்த டைமில் பிஸ்னஸ் எதிர்பார்க்குற டைமில் பொதுமக்கள் நீங்க சொல்லக்கூடிய அந்த எல்லா ஃபெஸ்டிவலுமே செப்டம்பர் 22 அப்புறம் தான் வருது. பிஆர் எலெக்ஷன் ஒரு காரணம் தோணுது. ஏன்னா இவங்க வந்து நீங்க அடுத்த மாசம் நீங்க அறிவிச்சிருந்தீங்கன்னா அப்போ இடையில வாங்குற பொருள்லாம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க, போயிருக்கோம். இப்போ பொதுமக்கள் யாருமே வந்து இப்போ போய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பொருள் எல்லாம் வந்து விலை குறைய போகுதுன்னு தெரியும். 2 மாசத்துக்கு பிறகு 2 மாசத்துக்கு பிறகு விலை குறைஞ்ச பிறகு வாங்கிக்கலாம்னா இடையில ஒரு 2 மாசம் ஒரு மந்த நிலை ஏற்படும். இதுதான் அவங்களுடைய ஒரு அச்சம். ஓகே, சரி, நம்ம பேசுவோம். இல்லை, நிறைய நீண்ட விளக்கெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அடிப்படையில் விலைவாசி ஏறுது, விலைவாசியை குறைக்கணுன்னா நீங்கள் பெட்ரோல் டீசல் எடுத்துங்க, பெட்ரோல் டீசல் கேஸ், இது நீ குறிப்பிட்ட சில பொருட்கள் மீது வரி ஏற்றலாம், அது அந்த செக்டரோடு போய் நின்று போயிடும். ஆனால் பெட்ரோல் டீசல் கேஸ் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஏற்றிங்கன்னா எல்லா பொருளும் ஏறிடுது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டு, ஹோல்சேல், ரீட்டெயில் எல்லாமே விலை ஏறிடுது. எல்லா பொருட்களும் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எல்லாமே விலை ஏறிடுது. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து பல வருடங்களாக ஏற்றி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்குது. இங்கே ரஷ்யாவிலேருந்து இப்போ இந்த ஆயில் குறைந்த அளவுக்கு வருதுன்னு சொன்னால் அதோட லாபம் நம்ம சாதாரண இப்போ நீங்கள் சொல்கிறாங்க ஸ்மால் காருக்கு அது தரோம், கீழே வண்டி ஓட்டுறவங்க எல்லாம் தரோம், ஆமர மக்கள் ஓட்டுற சாதாரண 2 வீலர் ஸ்கூட்டர், இப்போ இவங்களுக்கு வந்து வர வேண்டிய, அதுவும் ஸ்கூட்டரும் பைக் கூட ஒரு மார்க்கெட்டிங் டூல் தான். இப்போ நீங்கள் சிறு வியாபாரத்தில் எடுத்தால் அந்த வண்டியிலே கொண்டு போய் ஹோல்சேலருக்கு போனால் ரீட்டைலர்லாம் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வேண்டிய நீங்கள் வசதிகள் செய்து தர வேணாமா? பெட்ரோல் டீசல் கேஸ் நீங்கள் வந்து விலை குறைச்சா எல்லா செக்டர்லேயும் ரிலீஃப் வருது, இன்க்ளூடிங் இந்த செக்டர்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் உண்டா. கடந்த தீபாவளிக்கு அதையும் பண்ணாங்கல மத்திய அரசு. கடந்த தீபாவளி பெட்ரோல் டீசல் குறைப்பு தான். அதுல சார் இப்போ மட்டும் ஒரு நிமிஷம் வருது சார். இப்போ உங்களுக்கு தெரியும் இன்றைய விலை என்ன, அதாவது 3 வருஷம் முன்னாடி என்ன இருந்தது, 5 வருஷம் முன்னாடி என்ன இருந்தது, இன்றைய பெட்ரோல் விலை என்ன. ஆனா குறைச்சதுக்கு அப்புறம் நிஜமாகவே அரசு குறைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அதாவது சாமானியர்கள் பெட்ரோல் போடுறதுல அட்வான்டேஜ், ஆனா அதன் மூலமாக எந்த அளவுக்கு பொருட்களோ மற்ற சேவைகளுடைய விலைகள் குறைந்ததுங்கிறத சொல்லுங்க. இல்ல அது எந்த அளவுக்கு பாயிண்ட் ரமேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா 40 ரூபா 50 ரூபா இருக்க வேண்டியது வந்து 100 ரூபா 110 ரூபா போட்டா என்ன ஆகுதுன்னா, இப்போ விலைவாசி ஏறதுக்கு முக்கியமான காரணம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மேலே என்ன நீங்கள் ஏற்றிங்கனாலும் நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஏதோ குறைக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஏற்றினது தான் அந்த விலைவாசி அந்த விலைவாசி ஏற்றம் வந்து மிக கடுமையான சொல்றேங்க, அதுதான் மிக கடுமையான பாதிப்பு. நீங்கள் அதில் வந்து இப்போ அந்த 40 ரூபா 50 ரூபா இந்த குறைச்சா இவங்க என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் சார்பாக அஃபிஷியலாக சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இல்லை இந்த ரேட்டெல்லாம் குறைச்சா ஆயில் கம்பெனி குறைக்க மாட்டாங்க. யார் மத்திய சொல்லுது, எதுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இடி, சிபிஐ எதிர்கட்சி மேலே பாய்வதுக்கு மட்டுமா இவங்களை வச்சுருக்காங்க. இந்த ஆயில் கம்பெனியை நீங்கள் விலை குறைச்சிங்கன்னா நீங்கள் குறைக்கணும்னு சொல்லி அமல்படுத்த முடியாத அரசாங்கம், கையாளாகாத அரசா, இல்லைன்னா அவன் ராஜினாமா பண்ணிட்டு போகணும். ஏன் நான் விலை குறைச்சா ஆயில் கம்பெனி குறைக்க மாட்டான்னு நாட்டில் இருந்து உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு நியாயம், எப்படி ஏற்றுக்க முடியாத? அதை அமல்படுத்த தான் அரசாங்கம் இருக்குது. அதை செய்ய விட்டுட்டு நாங்கள் விலை குறைச்சா அவங்க குறைக்க மாட்டாங்க. இப்போ இந்த என்ன உத்தரவாதம் இருக்குது, இப்போ நீங்கள் ஜிஎஸ்டிலாம் இவ்வளோ குறைக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த எல்லா கம்பெனியும் வந்து விலை குறைப்பாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? கிடையாது. அதே பெட்ரோலியம் ப்ராடக்ட் ரஷ்யாவிலேருந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டோம்,
ரஷ்யாவிலேருந்து இப்போ ஆயில் வந்து கம்மியான விலைக்கு வாங்குறாங்க. இது தனியார் கம்பெனிக்கு போகுது. தனியார் கம்பெனி குறைக்கலன்னா இந்த லாபம் முழுக்க முழுக்க அவங்களுக்கு போகுது. அப்போ போகும்போது சாதாரண மக்களுக்கு என்ன ரிலீஃப்? நீ ரஷ்யா கிட்ட குறைந்த விலையில் வாங்கினா என்ன, நீங்கள் அமெரிக்காலேருந்து உயர்ந்த விலையில் வாங்கினா என்ன, சைனாலேருந்து உயர்ந்த விலை வாங்கினா அது ஒன்று. ரெண்டாவது, இப்போது ஏதாவது ஒரு சீரான ஒரு கொள்கை ஒன்று இருக்கணும். 4 வருஷத்துக்கு முன்னால் வேஷ்டி அங்கவசம்லாம் போட்டு சீன தலைவரோட மகாபலிபுரத்தில் உலா வந்து கட்டி தழுவி ஆங்கிலம் செய்து அது ஒன்று. 3 மாதம் கழிச்சு அவன் ஏமாத்தினான் சீனாக்காரன். கோல்மால வந்து அவன் வந்து அடி நச்சான். ஆக்கிரமிப்பு வந்து உள்ள வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஃபாரின் பாலிசி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மாறிக்கிட்டே இருக்கும். அது சீனா மட்டும் இல்ல. பாலிசி இல்லன்னு நான் சொல்றேன். பாலிசியே கிடையாது. இதுல என்ன பாலிசி? இப்போ அந்த சீனா வந்து பகிஷ்கரிப்பு சொன்னாங்க அவங்க ப்ராடக்ட்ஸை. 3 வருஷத்துக்கு முன்னால டிக்டாக்ல இருந்து அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. எல்லா ப்ராடக்ட்ஸும் பகிஷ்கரிப்பு செய்யணும். ஆனா இன்றைக்கும் இல்லாத அளவுக்கு சீனாவிலிருந்து இறக்குமதி இந்தியா செய்கிறது. இன்றைக்கும் இந்தியாத அளவுக்கு இந்த 4 வருஷத்துல நீங்க மிக அதிகமான அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ மீண்டும் சீனா கிட்ட போய் கை கோத்து அங்க வந்து ஆரவாரம் செஞ்சு ஆலிங்கனம் செஞ்சு செய்யறாங்க. இப்போ என்ன சீனான பண்ண? சீனா எதிரினா எதிரி தான். நீ எதிரி நாட்டா ட்ரீட் பண்ணோம். அதை விட்டுட்டு திரும்பி அங்க போய் ஏன்னா அமெரிக்கா ஏதோ பண்ணிட்டாங்களாம். அமெரிக்கா நான் பார் உன்னை என்ன செய்யறேன் பார், நான் சீனாவோட கை கோத்து செய்யறேன் பார். நாளைக்கு வந்து சீனா தான் செஞ்சா சீனா உன்னை என்ன செய்யறேன் பார், அமெரிக்கா கிட்ட போய் நிக்கிறேன் பார், இஸ்ரேல் கிட்ட போய் நிக்கிறேன் பார். இது தெளிவான ஒரு கொள்கையே கிடையாது. எதிரின்னா எதிரி நிரந்தரமா ட்ரீட் பண்ணணும். நீங்க 3 மாசத்துக்கு ஒரு ஆளு எனிமிக்கு எனக்கு நண்பன் நீங்க போனீங்கன்னா சீனாக்கு தான் அது ஆதரவா போகுது. அந்த நிலைமை சீனா வந்து தெரியாம செய்றாங்க. சீனா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரே ஒரு குறுக்கீடு. இதற்கு முன்பு இதே போல நடந்த பல நிகழ்ச்சிகள்ல நானே பார்த்திருக்கேன். காங்கிரஸோ இல்ல சார்பு நிலை கொண்டவர்களோ மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைக்கணுங்க, என்னங்க குறைக்கவே மாட்டேங்கிறாங்க, இவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இப்ப குறைச்சதுக்கு அப்புறம் அந்த நிலைப்பாட்டுல இருந்து நம்ம அடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருது இல்லையா? இப்ப நம்ம இதை பத்தி தானே பேசணும். நான் ஒன்று சொல்றேன், இது இப்பதான் தெரியுதான்னு நான் சொல்றேன். 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான புரிதல் இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு ஏன் சொல்ல வரேன்னா 5 வருஷமா ஹோட்டல்ல போய் உணவு பண்டங்கள்ல நீ 0% உண்டாக்குன்னு பல எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி சொல்றாங்க, விட்டுருங்க. பத்திரிகை எழுதினாங்க. மருத்துவத்துறைக்கும் உணவுத்துறைக்கும் டாக்ஸ் 0% போடுங்கன்னு 5 வருஷமா கேட்டுருந்தாங்களா? ஏன் சார் செய்யல? இப்போ வந்து திடீர்னு 5 வருஷம் கழிச்சு இப்போ செஞ்சா அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து காலம் தாழ்ந்து ஜஸ்டிஸ் டிலைட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். நீ ஏற்றினது தான். அந்த பொருள் மேலே ஏற்றினதுல பல கார்பரேட் கம்பெனியெல்லாம் விலை ஏற்றிட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. நீ மக்களுக்கு அந்த வரிசையில் கிடைக்குதா? உணவு பண்டங்கள்ல நீங்க சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறோம்? சாதாரண ஒரு மனுஷன் கூட ஒரு சாதாரண ஹோட்டலில் போனால் கூட ஜிஎஸ்டி கட்டுறாங்கல்ல. உணவு பண்டங்கள்ல போடலாமா சார்? உணவு என்பது மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை. அதுவே மருத்துவம், நீங்க மருந்துகளில் ஹாஸ்பிட்டலுக்கு எங்க போனீங்கன்னாலும் ஜிஎஸ்டி. இது தெரியலையா சார் அரசாங்கத்துக்கு? இப்போ தெரியறதுக்கு என்ன காரணம்? இப்போ மட்டும் 5 வருஷம் கழிச்சு தெரியறதுக்கு என்ன சார் காரணம்? அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கு சொல்லுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ரமேஷ் சீதாராமன் சார் பேசும்போது ரங்கராஜ் சார் நான் உங்களுக்கு ஒரே ஒரு கிளாரிட்டி கொடுத்து நான் அப்படியே போயிடுறேன். இதுக்கு முன்னாடி பேசின ரமேஷ் சீதாராமன் சார் கூட இன்சூரன்ஸ்க்கு வரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கொண்டு வந்தது ஒரு வரி பயங்கரவாதம். அது அவங்க செஞ்சாலும் சரிதான், இவங்க செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு தான் அவங்க கடந்து போறாங்க. மாறா நாங்க எதிர்க்கிறோம் ஆதரிக்கிறோம் அந்த மாதிரி எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அந்த நிலைப்பாட்டை தான் அவங்க தேவையான ஒண்ணு சொல்றாங்க. நீங்க இன்சூரன்ஸ் ஸ்கீம் போறீங்க, உணவு பண்டங்கள்ல போடுறதும் டாக்ஸ் டெரரிசம் சார். உணவு பண்டங்கள்ல போட்டதும் டாக்ஸ் டெரரிசம். 5 வருஷமா பண்ணிட்டு இருந்தீங்க டாக்ஸ் டெரரிசம். மருத்துவத்துறையில நீங்க போட்டதும் டாக்ஸ் டெரரிசம் தான். அது கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்குறேன் நான். இப்ப இன்சூரன்ஸ்னா இன்னைக்கு என்ன தெரியும் சார்? எல்லாத்துலயுமே தான் சார் சொல்றோம். நம்ம வந்து சாமானியர்களுக்காக தான் சார் பேசுறோம். டாக்ஸ்களை ஒன்றிணைத்து ஜிஎஸ்டி ஆச்சு. இல்ல சார், இப்போ உங்க கையில பில்லுல தெரியுது. நீங்க சொல்றது பழைய இன்சூரன்ஸ் செக்டர் சார். இன்னைக்கு இன்சூரன்ஸ் செக்டர்ல பிரைவேட் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து அரசாங்கத்துக்கு வர பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ்க்காக மட்டும் சேர்ந்து கிடையாது. பிரைவேட் செக்டர்ல பெரிய பெரிய கம்பெனி இன்சூரன்ஸ்ல இருக்காங்க. அவங்க வெளிநாட்டுல இருந்து உள்ள இங்க வராங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்க. இது அவங்களுக்காக வந்து செய்ய வேண்டியது. அப்போ நேத்து மத்திய நிதியமைச்சர் அறிவித்தது கூட ஒரு தனி நிறுவனங்களுக்கான இது நிச்சயமா இது செய்யணும்னா 5-10 வருஷத்துக்கு முன்னால பொதுத்துறையில இன்சூரன்ஸ் தான் இருந்தது. இப்போ ஓபன் பண்ணி பிரைவேட் செக்டர்ல உள்ள வந்திருக்காங்க. மெடிக்கல்ல இருந்து லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து எல்ஐசிக்கு உள்ள எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் பயன்படுத்தி பிரைவேட் செக்டர் ஊக்குவிப்பதற்காக இதெல்லாம் செய்யறாங்க. சரி, ஓகே ரங்கராஜ் சார் நிறைவா நான் சொல்றது 2 முக்கியமான பாயிண்ட். ஒன்னு வந்து நீங்க உண்மையிலேயே வரி விதிப்பு எல்லாருக்கும் போய் சேரணும், சாமானிய மக்கள் உட்பட எல்லாருக்கும் போய் சேரணும்னா பெட்ரோலியம் இந்த இதுலேருந்து வரி வந்து நிச்சயமாக குறைச்சிருக்கணும். அது இந்த அமல்படுத்தாத ஆயில் கம்பெனி மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அமல்படுத்திக்கணும். கம்பெனி கிடையாது சார், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்க. அறிவிக்கணும். குறைப்பு அல்லது விலை குறைப்பு நீ சொல்றதா நான் சொல்றேன். கவர்மெண்ட் இது வந்து இதை அறிவிக்கணும்.
அப்படி ஆயில் கம்பெனி அதை குறைக்காம இருந்தாலும் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இப்போது 70,000லேருந்து 2 லட்சம் கோடி வரை கிட்டத்தட்ட மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு வரும்னு சொல்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடக்ஷனால். ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டி அமல்படுத்தும் போது குறிப்பாக மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுகள்லாம் வந்து 5 ஆண்டுகளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு. இப்போ அதிகமாக காம்பன்சேஷன் கேட்குறாங்க. மேலும் இந்த ஜிஎஸ்டி இது போய் சேருதுன்னா கூட மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட 70,000லேருந்து 2 லட்சம் கோடி போகிறோம். அதுக்கான நஷ்டஈடு வந்து மத்திய அரசு ஒன்று கொடுக்கணும். ஆனால் அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் இன்றைக்கு ஜிஎஸ்டி எல்லாம் அதிகாரம் மத்திய அரசு இருக்கிறனால அவங்களால பல திட்டங்களை நிறைவேற்ற முடியல. அவங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, பல திட்டங்களும் கொண்டு வரதுக்கு முடியல. ஆனால் அவங்களுக்கான ஸ்கோப் ரொம்ப லிமிடெட், டாக்ஸேஷனுக்கான ஸ்கோப் ரொம்ப லிமிடெட். ஆகவே இப்போ இந்த 8-10 மாநிலங்கள் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு என்னென்னா பழைய மெத்தடுக்கு போகிறது பெஸ்ட்டு. ஜிஎஸ்டியை ஸ்கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் பழைய மெத்தடு போயிட்டா மாநிலங்கள் அவங்களுக்கு ஏற்ற வருவாய் அவங்க பெருக்கிறதுக்கான வழி தேடலாம். அவங்க செலவினங்களும் அவங்க ஏற்றா போல செய்யலாம். அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில் மற்ற திட்டங்கள் என்ன சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்கோ அதுக்கான நிதி ஆதாரங்களை அவங்க தேடி அதை நிறைவேற்றலாம். இல்லைன்னா இதே மாதிரி நிலை போச்சுன்னா எல்லா அதிகாரங்களும் மத்திய அரசுல குவிக்கிற மாதிரி வந்து இப்போ இந்த ஜிஎஸ்டி இதுனா அதுனா மத்திய அரசு மேலே இருக்கிற அதிகாரங்கள் இன்னும் கூடுதலாக வருது. வருமானமும் கூட வந்து அங்கே வந்து தேங்கி நிற்குது. மொத்தம் மாநிலங்கள் பாதிக்கப்படுற நிலைமை வந்துருச்சு. எதிர்கட்சிகளை சார்ந்த 10-12 மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்து அவங்க முக்கியமா எடுக்க வேண்டிய நிலை என்னன்னா இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா அவங்க போராடுறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ்டிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ செய்து நல்லதுன்னு நினைக்கிறேன்.